New Hope TV, your encounter with God. 4 மிருகங்களை பற்றி பேசினேன். அந்த 4 மிருகங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரத்தார் அங்கே தங்கியிருந்தார்கள். 12 கோத்திரத்தாருக்கு மத்தியிலே தேவன் தங்க விரும்பினார். அன்று மோசேயின் கூடாரத்திலே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை சூழ இருக்கும்படியாய் அமைத்து அவர்களுக்கு மத்தியிலே தேவன் தங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அவர் நம் உள்ளத்திலேயே தங்க வந்திருக்கிறார். கழுகை பற்றி பார்ப்பீர்கள் என்றால் அது சுமார் 70-80 வருடங்கள் உயிரோடு இருக்கும். 70 வருடங்களில் இரையை சாப்பிட்டு அதனுடைய அலகு தேய்ந்து போகும். அதனுடைய இறக்கைகள் முடியெல்லாம் அப்படியே வலுவிழந்து போய்விடும். பறப்பதற்கான சக்தி இல்லாமல் போய்விடும். விமானிகள் 35,000 அடி பறக்கும் தூரத்திலே கழுகை பார்த்திருக்கிறார்கள். கழுகிற்கு நுட்பமான தெளிவான கண்கள் இருக்கும். 35,000 அடியிலிருந்து அது பூமியில் இருக்கும் ஒரு எலியை கூட பார்க்க முடியும். இந்த கழுகை பற்றி தேவன் என்னை சிந்திக்க சொன்னார். கழுகு மலையின் உச்சியிலே ஒரு குகையை தேடும். அந்த குகைக்குள்ளே போய் தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அலகை கொண்டு தன்னில் மெலிந்திருக்கிற எல்லா இறகுகளையும் அது பீத்தெடுத்து பாறையில் போய் தன் அலகை அடின்னு அடித்து பாறையில் அடித்து அந்த அலகையும் உடைத்து விடும். ஆகவே இறக்கை இல்லாத கழுகு, அலகு இல்லாத கழுகு. அதன் உடலிலே கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு தான் அந்த கழுகுக்கு உணவாக இருக்கும். அந்த கழுகுக்கு மீண்டும் அந்த கொழுப்பு வந்து அதனுடைய சரீரத்தில் எண்ணெயாக வரும். It is something like a Holy Spirit. Oil is the symbol of the Holy Spirit. ஆகவே அந்த இறகு பிடுங்கப்பட்ட கோழிக்கு இறகு பிடுங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அலகு கூட இல்லை, சாப்பிட முடியாது. சரீரத்தில் உள்ள கொழுப்பை கொண்டு அது உணவாக கருதி 5 மாதங்கள் அதனுடைய அலகு முளைக்கும். இறக்கைகள், அதனுடைய சிறகு எல்லாம் முழுவதுமாக முளைத்து அந்த கழுகு ஒரு புது கழுகாக மாறிவிடும். கழுகுக்கு தேவன் புது ஜீவன் கொடுக்கிறார். அதனுடைய பழைய இறக்கைகள் போய், பழைய அலகு போய், புதிய ஒரு காரியம் 5 மாதத்தில் அது உருவாகும். அதற்கப்புறம் கழுகு 40-50 வருடங்கள். மோசஸ் டோல் டோட்டல் இயர் வாஸ் 120, ஜெனிசிஸ் சாப்டர் 6. ஆகவே இன்னும் அது ஒரு 50 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கும். இந்த 4 ஜீவன்களை பற்றி சொன்னேன். அதில் கழுகு முக்கியமானது என்று சொன்னேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 4 ஆறுகளை பற்றி படிக்கின்றோம். பைசோன், பொன் விளையும், அந்த பொன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீஹோன், இதக்கல், யூப்ரட்டிஸ், ஐப்ராத். இந்த 4 நதிகளைப் போல தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தெளிவான ஒரு ஆறு, ஜீவ தண்ணீர் உள்ள ஆறு, 2 பக்கங்களிலும் மரங்கள் இருக்கும் ஆறு, வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆறு, அந்த வெளிப்பாடை கர்த்தர் தந்தார். அப்பொழுது நான் கேட்டேன், இன்னும் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள். நதிகள் என்பது ப்ளூரல்ல இருக்கு. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் எங்கிருந்து புறப்படும்? அவனுடைய உள்ளிந்திரியங்களிலிருந்து. உள்ளிந்திரியம் என்ற தமிழ் பதம் நமக்கு விளங்கவில்லை. அதற்கு கிரேக்கம் கொய்லியா. கொய்லியா என்பது வயிற்றிலே மத்தி பகுதி. இதுதான் கொய்லியா.
இந்த இடத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். நான் வாய்ஸ் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது எனக்கு சொல்லி தந்தார்கள், நீ 2 விதத்தில் பேசலாம். ஒன்று தொண்டையிலிருந்து பேசலாம், இன்னொன்று வயிற்றிலிருந்து காற்று எடுத்து பேசலாம். தொண்டையிலிருந்து பேசுவா என்றால் சீக்கிரத்தில் உனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துவிடும், ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆகவே வயிற்றிலிருந்து காற்று எடுத்து பேசுவது எப்படி என்று வானொலி நிலையத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்பு எனக்கு வாய்ஸ் ட்ரைனிங் கொடுத்தார்கள். அந்த வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்ததுனாலே ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ரம் மை belly. This is called gut brain, GUTBRAIN. இதுதான் ரியல் மூளை. இதில் தான் ஆவியானவர் வசிக்கிறார். இதிலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இந்த ஜீவ நதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து பேசிய யோவான் 7:38 சொல்லப்பட்ட ஜீவ நதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த நதிகளை ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காட்டினார், வெளிப்படுத்தினார். இந்த நதிகள் 4 நதிகளாக பிரிந்து செல்லுகிறதை பார்த்தேன். அந்த 4 நதிகளும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட 4 நதிகளைப் போல அது 4 பிரிவாக இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் அதிக தொடர்பு இருக்கிறதாக புதிய ஒரு இறையியல் வந்து கொண்டிருக்கிறது. நியூரோ தியாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கிறது. சயின்ஸ் அண்ட் பிப்ளிக்கல் ஸ்பிரிட் என்று இன்னொரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானமும் வேதமும் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. கடந்த மாதத்தில் பாவ நிவாரண நாள் ஏற்பட்டது. அந்த பாவ நிவாரண நாளிலே என்ன நடந்தது என்றால், அதுதான் தேவன் மக்களை சந்திக்கும் நாட்கள். அந்த நாளிலே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பாபி கானர் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய ஊழியன் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் அவருடைய சுவற்றில் ஒரு குளத்தை பார்த்தார். மல்டி கலர்ட் மண்டபம், பெதஸ்தா குளத்தை போன்ற ஒரு குளம். அந்த குளத்தை அவ்வளோ பவர்ஃபுல் கலர்ஸ் உண்மையில் பார்த்தார் சுவரில். அப்போது அது கலக்கப்பட்டது, அது குளம் கலக்கப்பட்டது, மல்டி கலர்ட் கலக்கப்பட்டது. அவருக்கு விளக்கவில்லை இது என்ன என்று சொல்லி. அப்பொழுது சொன்னார், எப்படி பெதஸ்தா குளம் கலக்கப்பட்ட பொழுது ஒருவன் இறங்கினால் சுகமடைவானோ, அதைப்போல வரும் நாட்களில் 100% நோயுள்ளவர்களை மக்கள் ஜெபிக்கிறதுனாலே கர்த்தர் செயல்பட்டு சுகப்படுத்துவார் என்று அதற்கான அர்த்தத்தை அவர் சொன்னார். ஹீலிங், தெய்வீக சுகம் வரும் நாட்களில் அதிகரித்து கொண்டே போக இருக்கிறது. சீமோர் என்பவர் 1906ஆம் ஆண்டு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்த சமயத்தில் சொன்னார், இன்னும் 100 வருடங்கள் கழித்து ஒரு புது தெய்வீக சுகத்தின் அலை வர ஆரம்பிக்கிறது. அந்த அலை வந்தவுடன் ஜெபிக்கிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார் என்றார். அந்த பரலோக மருத்துவருக்கு நான் ஒரு கம்பவுண்டர் என்று சொல்லியிருக்கிறேன். மெடிக்கல் ஹீலிங் என்பது சரீரத்தில் இட் இஸ் கெமிக்கல்ஸ் டு ஃபிசிக்கல். கெமிக்கல்ஸ், மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். மண்ணில் பல எலமெண்ட்ஸ் இருக்குது. பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்னால் நம்ம உருவாக்கப்பட்டோம். அதனால் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படுகிற வேளையிலே மனிதனுக்கு சுகவீனம் ஏற்படுகிறது. எல்லா சுகவீனத்துக்கும் காரணம் பிசாசு. சேட்டன் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கனெக்டட் டு சிக்னஸ். நேரிடையாகவோ மறைமுகமாகவோ எல்லா நோய்க்கும் காரணம் பிசாசு. இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், உலகத்தில் உள்ள பல மருந்துகள் மனிதனுடைய சரீரத்தில் குறைவு ஏற்படுகிறது. சில அந்த கெமிக்கல்ஸ்னால் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது, மருத்துவத்துறை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். பட் டெரிக் பிரின்ஸ் ஹஸ் ரிட்டன் அ புக் கால் காட்ஸ் மெடிசன் பாட்டில். அதை நான் தமிழிலே தேவனுடைய மருந்து புட்டி என்று மொழிபெயர்த்து தமிழில் அச்சடித்திருக்கிறேன்.
அவர் எக்ஸிமா என்று சரீரத்தில் உள்ள ஒரு பயங்கரமான தோல் நோயினால் அவதிப்பட்டு படுக்கையில் 1 வருடத்திற்கு மேல் இருந்த பொழுது அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். டாக்டர்ஸ் மருந்துகள் எழுதும் பொழுது 101 என்று டேஷ் போட்டு எழுதுவார்கள். அதுக்கு அர்த்தம் காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் சாப்பிட வேண்டாம், நைட்டில் 1. இதை ஆண்டவர் டெரிக் பிரின்ஸு காட்டினார். அப்போ அவருக்கு சொன்னார், வேர்ல்டுலேயே பெஸ்ட் மெடிசன் த வேர்ட் ஆஃப் காட். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை தூக்கி சுமந்தார். அது மாத்திரமல்ல, நம் நோய்களுக்கு அவர் பரிகாரியாய் நோய்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் தெய்வீக சுகத்துக்காக மரித்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். The Father God put on Jesus Christ the sins of our sins. நம்முடைய பாவத்தை அவர் மேல் வைத்தார். Jesus became sick with our diseases. நம்முடைய நோய்களினால் அவர் குணமானார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்திலே தழும்புகள் என்பதற்கு பதம் மொலாப்சி, தழும்பு என்பதற்கு மொலாப்பி. மொலாப்பி இஸ் சிங்குலர், மொலாப்சி இஸ் ப்ளூரல். ஆனால் ஒரிஜினல் கிரேக்க வேதாகமத்திலே மொலாப்பி என்று சிங்குலரில் தான் இருக்குது. ஆனால் மொழிபெயர்த்தவர்கள் அவருடைய தழும்புகள் என்று ப்ளூரலில் போட்டாங்க. ஏன்னா ஒரிஜினலில் இருக்கிறது சிங்குலரில் இருந்தால் தமிழ்லேயும் சிங்குலரில் தானே இது பண்ணணும் அப்படின்னு. அப்போ டாக்டர் ஜே மக்ராசன் BA BD அவருடைய புத்தகத்தை வாங்கி படித்தேன். அந்த புத்தகத்தில் அவள் எழுதியிருக்கிறார், 39 சவுக்கடிகள் கொடுத்ததுனாலே 39 தழும்புகள் தானே இருக்க வேண்டும் என்று சொல்லி மொழிபெயர்ப்பாளர்கள் சிங்குலர மொலாப்சி என்ற பன்மை சொல்லை போட்டுவிட்டார்கள். ஆனால் மூல கிரேக்க வேதாகமத்தில் மொலாப்பி என்று தான் இருக்கிறது, தழும்பு என்று தான் இருக்கிறது. 39 தழும்புகளுக்கு ஒரு தழும்புக்கு 100 தழும்புக்கும் ஒரு 1/4 அங்குலம் வித்தியாசம் இருந்தால், இடைவெளி இருந்தால், அப்போ போட்டிருக்க வேண்டியது மொலாப்சி. ஆனால் 39 தழும்புகள் ஒன்று மேல் ஒன்று அடித்து முதுகில் உள்ள அப்படியே சதையை உரிச்செடுத்த மாதிரி ஒரு சிங்கிள் தழும்பாக தான் காணப்பட்டது. அதனால தான் த இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் யூசஸ் த வேர்ட் மொலாப்பி இன்ஸ்டெட் ஆஃப் மொலாப்சி விச் இஸ் ப்ளூரல். அவருடைய தழும்புகளினால் குணமானீர். நம்முடைய சுகத்தை பெற்றுத்தருவதற்கு தேவன் இவ்வளவாய் கிரயம் செலுத்தினார். அந்த கிரயம் செலுத்தின கிரயத்தை நம்முடைய சரீரத்தில் வருவித்து கொள்வது எப்படி என்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு தெளிவாய் பேசினார். மார்க்கு 5:27-28. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஜெகோவா ராஃபா. ஜெகோவா ராஃபா என்ற பதத்திற்கு நான் சுகமாக்கும் தெய்வம் என்று அர்த்தம். ஜெகோவா ராஃபா என்ற பதத்திற்கு நோய்பட்டவர்களை சுகப்படுத்தும் தெய்வம் என்று மாத்திரமில்லாமல் நோயில்லாமல் ஆரோக்கியமாய் வைக்கும் தெய்வம் என்ற அர்த்தமும் அந்த ஜெகோவா ராஃபா என்ற சொல்லுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பை ஒரிஜினல் ஹீப்ரூ அண்ட் க்ரீக்கில் வாசிக்கும் போது அதில் ஏன் இப்படி வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது உண்டு. இந்த ஸ்திரீ நீங்கள் வாசிக்க கேட்ட வசனம் 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அவள் இந்த 12 வருடத்தில் she was probably a very rich lady. அந்த காலத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ஆஸ்பத்திரியை சந்தித்து பில் பே பண்ணணுமானா அந்த ரிச் உமன் ஹஸ் பிகம் பாப்பர். இன்சால்வன்சி கொடுக்கும் அளவுக்கு எல்லா காசும் போயிடுச்சு. சோமத்திரம் ஆகலை. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
12 வருடம் ரத்தம் போனால் எவ்வளோ ஜீவன் போயிருக்கும். கடைசியில் வந்துட்டாவான். இனி உலக பிரகாரமாக வங்கியில் பணம் இல்லை, கையில் பணம் இல்லை, ஒரே ஒரு வழி, அப்படியே ரத்தம் போய் படுக்கையில் படுத்து ஜீவனை விடுவது தான். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். சொன்னால் சொல்லி என்று சொல்வதற்கும் சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம். ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கு, ஒரிஜினல் உள்ளது kept on saying, kept on confessing. கர்த்தருடைய வார்த்தை, the word of God is the best medicine. இந்த உலகத்திலேயே the best healing therapy is the word of God. அவருடைய வசனத்தை பற்றி என் மூளையில் ஆண்டவர் சொன்ன வசனங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வசனம் புறப்பட்டு சென்றால் அது தன்னுடைய தொழிலை நிறைவேற்றாமல் திரும்பி அவரிடத்தில் வராது. ஐசையா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். விரும்பின அனுப்பின காரியத்தை அது நிறைவேற்றித்தான் திரும்பும் என்று சொன்னார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார். இந்த வேர்ல்டில் உள்ள மெடிசன்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஓவர் டோசேஜ் இருக்கும், அண்டர் டோசேஜ் இருக்கும். ஆனால் வேர்ட் ஆஃப் காடில் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 6:63 என்ன சொல்கிறார்? என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் 3 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். வார்த்தை, ஆவி, ஜீவன். வார்த்தை ஸ்பிரிட்டாக இருக்கும். எர்த்லி ஹீலிங், as I said, is chemicals dealing with physical, but sickness is not physical. Though it is manifested in the physical body, sickness is spiritual. Jesus died. 1 பேதுருவில் சொல்கிறார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரோம போர் சேவகர்கள் அவரை சரீரத்தில் 39 அடிகளை அடித்தார்கள், அவர் நம் நோயை சுமந்தார், அந்த தழும்பு தான் நம்ம குணமாக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, ரோமர்கள் சோல்ஜர்ஸ் ஏற்படுத்தின தழும்பு குணமாச்சுன்னா தெய்வீக சுகத்தை தந்தது என்றால், நமக்கு சுகத்தை தந்தது யார்? ரோம சேவகர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அடித்தார்கள். ஆகவே அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லும் பொழுது ரோம போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்து முதுகில் அடித்த தழும்புகள் அல்ல. நீதியின் தேவன் மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் இயேசுவில் சுமத்திய வேளையில் அவர் ஆவியில் கொடுத்த தழும்புகள், ஆவியில் கொடுத்த சாட்டை அடிகள். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங். பாருங்கள், அவர் சரீர பிரகாரமாக நம் நோய்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐ வாஸ் திங்கிங் ஜீசஸ் போர் ஆல் அவர் சிக்னஸ் இன் இஸ் ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நினச்சேன். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், என்னுடைய ஆவியில் தான் அது சுமத்தப்பட்டது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகவே சாகும். ஆகவே நம்முடைய பாவமும் நம்முடைய நோயும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் சுமத்தவில்லை என்றால் அவரை எவ்வளோ அடித்தாலும் மரித்திருக்க முடியாது. அதை சுமத்துனதுனால தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஸோ இட் வாஸ் புட் இன் இஸ் சோல் ஆல் த சிக்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சரீரத்தில் எல்லா நோயும் சுமந்தாருன்னு சொன்னீங்கன்னா, நோய்களில் ஒன்று பராலிட்டிக் ஸ்ட்ரோக். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பராலிட்டிக் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கணும். பராலிட்டிக் ஸ்ட்ரோக் அடிச்சிருந்தா, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லியிருக்க முடியாது. ஸோ சிக்னஸ் இஸ் நாட் ஃபிசிக்கல், சிக்னஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார். Psalm 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. மெடிக்கல் சயின்ஸில் மருந்து கொடுக்கும்போது நீ அவ்வளோதான், என்னை 48 ஹவர்ஸ் கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அவர்கள் கொடுத்த மருந்துக்கு ஒரு காலக்கெடு இருக்கும். அதுவும் போக மெடிசனுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். பில் போடும்போது பேட்செல்லாம் எழுதணும். அவங்க எக்ஸ்பைரி டேட் உள்ள மெடிக்கல் ஸ்டோரில் வைக்கக்கூடாது. ஆனால் வேர்ட் ஆஃப் காடுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. We can use it anytime, anywhere, without a problem. அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்தினார். எனக்கு தேவன் காட்டிய இந்த ஆறுகளில் ஒன்று ரிவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இந்த ரிவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று சொன்னால் மன்னிப்பை வழங்கும் நதி. அந்த நதி நேற்றைய தினத்திலே நான் பார்த்தேன். டென்னிஸ் அண்ட் லென் என்பவர்களும் இந்த நதியை பற்றி பார்த்திருக்கிறார்கள். இந்த நதி மன்னிப்பை வழங்கும் நதி. இயேசு கிறிஸ்து தான் மன்னிப்பை வழங்கக்கூடியவர். பெத்லெஹேமிலிருந்து கல்வாரி வரைக்கும் ஒரு தடவை கூட இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு மாறுதலாக சிந்திக்கவில்லை, பேசவில்லை, எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. Not one time from Bethlehem to Calvary, Jesus has not violated the will of his Father in thought, word or deed. ஒரு இக்கட்டான கட்டம். 33 வருஷம் ஆச்சு. பிசாசு ஆரம்பத்தில் வந்து சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்பமாக மாற்றுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கேருந்து தாள கொதியும்னு சொல்கிறான். எல்லாம் சொல்லி பார்த்த உடனே அவர் என்ன பதில் சொல்கிறாரு? அது எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் கீ கிரப்டாய் அப்படின்னு சொல்லி தான் மேற்கொள்கிறார். வசனம் என்பது நோய்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் அது தீர்வாக இருக்கிறது. சர்வ ரோக பிரச்சனை நிவாரணி. வேர்ட் ஆஃப் காட். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4 verse 20-22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள், முதலாவது அந்த வசனத்தை கண்ணால் படிக்கணும். உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக ஃபஸ்ட். ரெண்டாவது, அதை எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். வசனம் இருக்க வேண்டிய இடம் பைபிள் சொசைட்டி பிரிண்ட் பண்ண இந்த புத்தகத்திலால கண்ணால் படித்து அதை எடுத்து இருதயத்தில் வச்சு மெடிடேட் பண்ணணும், தியானிக்கணும். அப்போது தியானிக்கும் பொழுது அது என்ன போட்டிருக்கு? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இட் இஸ் டானிக் டு த ஃப்ளெஷ், இட் இஸ் ஹீலிங் டு த ஃப்ளெஷ். நம்ம சுகவீனம் வந்தால் எப்பொழுதாவது இதுக்கு போகிறோமா? The Lord showed me that river, the river of forgiveness. நம்முடைய வாழ்நாட்களில் பிறந்த நாளிலிருந்து எவ்வளோ தடவை கோவப்பட்டிருப்போம், பிறர் மேல் காழ்ப்புணர்ச்சி நடத்தியிருப்போம், கசப்பு ஏற்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்முடைய மனதில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆண்டவர் சொன்னார், ஏன் 10% தெய்வீக சுகம் கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ராங் இமோஷன்ஸ், டாக்ஸிக் இமோஷன்ஸ். உள்ளிந்திரியத்திலிருந்து புறப்படும் நதிகள், அந்த நதிகள் அதை சுகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? கண்ணால் வாசிக்க வேண்டும். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வசனம் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்பீங்களோ அது கிடைக்கும். ஜான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வசனம் நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எதுவோல என்ன வேணால் போட்டுக்கலாம், வருமனாலும் போட்டுக்கலாம். எதுவோ, கேட்டுக்கொள்வது எதுவோ, வசனம் நிலைத்திருக்கு எனக்குள்ள.
கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடினால் தானாக பொருளாதார ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்கண்ட்ரோல் சோர்ஸ். உனக்கு தெரியாத இடத்திலிருந்து 1,00,000 கொடுக்க முடியும், 10,00,000 கொடுக்க முடியும். நீ என் வேலையை பார், உன் காரியங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். சிக்னஸ் மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அன்ஃபர்கிவ்னஸ். நம்ம சிலரெல்லாம் மன்னிக்கல. யூ ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் ஹியர். கையை வச்சுட்டு, லார்ட், ஐ ஓப்பன் மை ஹார்ட் டு யூ. த கிரேட்டஸ்ட் ஃபர்கிவர் ஷால் கம் இன். மன்னிக்கும் தன்மை உடைய இயேசு என் உள்ளத்தில் வருவாராக. மன்னிப்பு என்னும் நதி புறப்பட்டு ஓடட்டும். அது 3ஆய் பிரிந்தது. ஒன்று தேவன் பக்கத்திற்கு சென்றது, இன்னொன்று எனக்கு விரோதமாய் செயல்பட்ட மக்களுக்கு பக்கம் சென்றது, 3வது என்னை நோக்கி சென்றது. ஆண்டவர் பக்கம் ஏன் மன்னிப்பு போகுது அப்படின்னு கேட்டேன். அநேக தடவைகளில் ஊழியக்காரங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் இந்த மாதிரி பதில் கொடுக்கணும், நான் ஜெபம் பண்ணோன்னே சுகமாகணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். We expect God to behave in a particular way. ஒரு குறிப்பிட்ட மாதிரியில் அவர் பதில் கொடுக்கணும்னு நம்ம ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கோம். ஆனால் அவர் அப்படி பதில் கொடுக்கறதில்ல. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்திலேருந்து முடிவு தெரியும், முடிவிலிருந்து ஆரம்பம் தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் சிந்தித்த சிந்தனைகள் பேசியிருக்க மாட்டோம், யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த சிந்தனைகள் அது ஆண்டவர் மன்னிக்கும்படி தன்னை சிலுவையில் ஆணி அடித்தவர்கள், வலியை உண்டாக்கினவர்கள், அவர்களெல்லாம் மன்னித்தவர். நாம் செய்யும் அவருக்கு விரோதமாய் சிந்தித்த சிந்தனைகளை மன்னிப்பதற்கு அவர் மனதுருக்கம் உடையவராயிருக்கிறார். ஒரு குரல், உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னால் போட்டேன். முதுகு பின்னால் ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல அதை அடிச்சிட்டு போயிடுச்சு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் விலக்கினேன். 3வது, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன். அதனால் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறார். முதுகு பின்னால் போட்டால் அவர் மூளையில் இல்லை, நம்ம மூளையில் இருக்கு, நம்ம மறக்கலை. அதனால் அந்த 2வது பிரிவு நமக்குள்ளே வருது, நமக்கு மன்னிப்பு உண்டாகுது. 3வது, நம்ம யாருக்கு விரோதமாக பேசினோமோ அவர்களை மன்னிக்கிறோம், அவள் செய்த காரியங்களை மன்னிக்கிறோம். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன். ஜீவன்னா நோய் வந்து சோமாறுது ஜீவன், பரிபூர்ண ஜீவன்னா நோய் வராமலே இருக்கிறது. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி தருவார்.